குருதேவர் ஸ்ரீராமகிருஷ்ணரின் அமுத மொழிகள். நான் பாவி என்று இரவும் பகலும் புதட்டுபவன் அப்படியே ஆகிவிடுகிறான். என்ன, நான் இறைவனின் திருநாமத்தை சொல்கிறேன். என்னிடம் இன்னும் பாவம் இருக்க முடியுமா? எனக்கு என்ன பாவம், எனக்கு என்ன பந்தம்? இறைநாமத்தில் இத்தகைய உறுதியான நம்பிக்கை வேண்டும். கிருஷ்ணகிஷோர் தீவிர இந்து, ஆச்சாரசீலரான பிராமணர். அவர் பிருந்தாவனத்திற்கு சென்றிருந்தார். ஒரு நாள் அங்குமெங்கும் சுற்றியதில் அவருக்கு தாகம் எடுத்தது. ஒரு கிணற்றின் அருகே சென்றார். அங்கே ஒருவன் நின்று கொண்டிருந்தான். அவனிடம், என்னப்பா, ஒரு செம்பு தண்ணீர் கொடுக்க முடியுமா? நீ என்ன ஜாதி என்று கேட்டார். அதற்கு அவன், ஐயா, நான் தாழ்ந்த வகுப்பினன், சக்கிலியன் என்றான். அதற்கு கிருஷ்ணகிஷோர், சிவா என்று சொல்லி தண்ணீர் இறைத்து கொடு. இறை நாமத்தை சொல்வதால் மனிதனுடைய மனம், உடல் எல்லாமே பரிசுத்தமாகின்றன என்றார். வெறும் பாவம், நரகம் என்றெல்லாம் ஏன் பேச வேண்டும்? தீயவை செய்துவிட்டேன், இனி செய்ய மாட்டேன் என்று ஒருமுறை சொல். இறை நாமத்தை நம்பு. தூய பக்தியை மட்டுமே நான் தேவியிடம் வேண்டினேன். கைகளில் மலர் எடுத்து அவளுடைய திருவடி தாமரைகளில் இட்டு, அம்மா, இதோ உனது பாவம் எடுத்துக்கொள், இதோ உனது புண்ணியம் எடுத்துக்கொள். எனக்கு தூய பக்தியை கொடு. இதோ உனது ஞானம் எடுத்துக்கொள், இதோ உனது அஞ்ஞானம் எடுத்துக்கொள். எனக்கு தூய பக்தியை கொடு. இதோ உனது தூய்மை எடுத்துக்கொள், இதோ உனது அசுத்தம் எடுத்துக்கொள். எனக்கு தூய பக்தியை கொடு. இதோ உன் தர்மம் எடுத்துக்கொள், இதோ உன் அதர்மம் எடுத்துக்கொள். தூய பக்தியை மட்டும் எனக்கு கொடு என்றெல்லாம் வேண்டினேன். இல்லற வாழ்வில் இறையனுபூதி ஏன் கிடைக்காது? ஜனகருக்கு கிடைத்தது. ராமபிரசாதர் இந்த உலகை மாயமாளிகை என்று கூறுகிறார். ஆனால் இறைவனுடைய பாத கமலங்களில் பக்தி கொண்டு விட்டாலோ உலகம் இது ஓர் ஆனந்த மாளிகை. ஆனால் திடீரென்று யாரும் ஜனகராகி விட முடியாது. ஜனக மன்னர் தனிமையில் கடின தவம் செய்துள்ளார். இல்லறத்தில் இருந்தாலும் அவ்வப்போது தனிமையில் வாழ வேண்டும். 3 நாட்களாவது வீட்டை விட்டு தனிமையில் சென்று இறைவனை நாடி அழுதால் அது நல்லது. அது முடியவில்லை என்றால் 1 நாளாவது தனிமையில் இருந்து இறைவனை சிந்தித்தால் அதுவும் நல்லதுதான்.